எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ் என்டர்பிரைசஸ் வந்து பிரபாகரன். நம்ம வந்து சிசிடிவி கேமரா ஆர்ஓ பிளான்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து 2 இடத்துல பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம முக்கியமான செய்திகள் நிறையா விடையும் இப்போ பார்ப்போம். லேட்டஸ்ட்டாக வந்து கேமரா அப்டேட்ஸ் வந்து என்னென்ன பார்ப்போம். மெயினாக வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டிலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர்ஓ பிளான்ட் சிசிடிவி கேமரா வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்ன தவறுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் 10 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா 44 ஏஐ கேமரா பொறுத்த போகிறதா நமக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளேவரில் இந்த மாதிரி ஏஐ கேமராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடையாக நல்ல விடயம் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன பிரச்சனைங்க, அதாவது என்னென்ன தகவல்னா, அந்த ஏஐ கேமரா மட்டும் வச்சு என்னென்ன டிடெக்ட் பண்ணலாம்னா, ஒரு வெஹிக்கிளில் வந்து இப்போ ட்ரிபிள்ஸ் போனாலோ, இல்லை காரில் வந்து சீட் பெல்ட் போடாமல், இல்லாட்டி ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீடு 30 கிலோமீட்டர் தான் போக சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு அதிகமாக போனாலோ, நம்ம ராங் சைடு போனாலோ, இந்த மாதிரி விடயங்களை வந்து அது டிடெக்ட் பண்ணி உடனே வந்து ஃபைனுக்கு வந்து அப்ளை பண்ணும். இது வந்து ஈவாகான் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலில் வந்து அப்லோட் ஆகி அதில் வந்து ஃபைன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 கிலோமீட்டர் இருக்குது. 10.1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அதாவது உப்பிலிப்பாளையத்துலேருந்து கோல்டுவின் அந்த இடத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவினாசி ரோடு இதில் வந்து பிரிட்ஜு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில தவறுகள்லாம் இருக்குது. இந்த பிரிட்ஜு கட்டும்போதே இப்போ நிறையா பிரச்சனைகள் இருந்தது. சில தவறுகள்லாம் பிரிட்ஜு வந்து ஒரு கட்டும்போது சில வழிகளில் வந்து பிரிட்ஜு வந்து ஒரு டைப்பாக கட்டியிருப்பாங்க. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரிட்ஜில் வந்து ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இடையிலே ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பீங்க. அதனால் வந்து எதுக்காக இந்த இதில் வந்து நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, முக்கியமாக வந்து ஏஐ கேமரா பண்ணுறாங்க. நம்மளும் வந்து ஏஐ கேமரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏஐ சிசிடிவி கேமரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா கேமராலுமே வந்து இப்போ ஏஐ வந்து இன்க்ளூடடாக இருக்குது. ஏஐனா என்ன அப்படின்னா, ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து உங்கள் லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்குள்ள அந்த ஏஐ கேமராவில் வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காலேஜஸ்லாம் நிறையா கொண்டு வராங்க. ஏஐ கேமரா வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஐடி கார்டு போடாமல் வர்றது. ஐடி கார்டு போடாமல் இருந்தால் காலேஜஸ்ஸு மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ்லேயும் வந்து சில ரூல்ஸு டிசிப்ளின் பர்பஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ஏஐ கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஐடி போடாமல் வர்றது, டக்கிங் பண்ணாமல் வர்றது, அன்ஃபார்மலில் வர்றது, இந்த மாதிரி விடயத்தெல்லாம் ஏஐ கேமராமாக டிடெக்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி நாங்களுமே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நம்ம கேமராஸ் வந்து வாங்கி தான் ரீட்டைல் தான் சேல்ஸ் பண்ணுறோம். அப்படி இருந்தாலுமே அது இப்போ ஒரு லேட்டஸ்ட் என்விஆரில் வந்து நம்ம என்விஆர் கம்பெனிஸே மாற்றி போட்டாலுமே அதில் நிறைய விடயங்கள் நடக்குது. பெஸ்ட்டு கேமரா ஒரு கம்பெனியில் இருக்கும், பெஸ்ட்டு என்விஆர் ஒரு கம்பெனியில் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம இந்த ஏஐ பேஸ்டான விடயங்கள்லாம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஒரு என்விஆரில் பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே வந்து கேமரா லென்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ரேட்டு ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்கும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்விஆர் ஒரு கம்பெனியில் ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து நார்மலான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதே இன்னொரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்விஆர்ஸை தேர்ந்தெடுத்து அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராஸை இது பண்ணி இப்போ வந்து நார்மலாக வந்து எல்லாமே ஒரே போர்ட்டகள், ஒரே சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கேமராஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான கேமராஸ் நிறையா வந்துச்சு. கம்மியான விலையில் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடியாவோட சிறப்பாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம கம்பெனியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து சிசிடிவி கேமராஸ் எது வேணுனாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மக்கிட்ட மாட்டலாலும் பரவாயில்ல, நிறையா வந்து நமக்கு ஐடியாஸ் உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா பேஸ்டான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த சிட்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ண போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஹைவேல வந்து பொருத்தியிருக்காங்க. ஸ்பீடு கேமராஸ்லாம் வந்து இருக்குது. 4 வேஸில் இருக்குது. சிட்டி டு சிட்டி கனெக்ட் ஆகிற 4 வேஸ்லாம் நிறையா இருக்குது. ஸ்பீட் லிமிட்லாம் கேமரா வந்து கேப்சர் பண்ணும். ஆனால் அக்யூரேசி வந்து கம்மியாக இருக்குது. அந்த அக்யூரேசிலாம் ஹை குவாலிட்டியாக வந்து இப்போ இந்த இந்த பாலத்தை வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 44 கேமராவில் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இந்த வீடியோ பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிறது, கோயம்புத்தூர் மெயினாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க அந்த ஃப்ரிட்ஜை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நானே அடிக்கடி அந்த ஃப்ரிட்ஜில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜு வந்து சூப்பராக நல்லா கட்டியிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து சில டேனிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை தயவு செய்து அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப மெதுவாக போங்க. அதில் வந்து லிமிட்டேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருப்பாங்க. அந்த லிமிட்டேஷன் பக்கம் போங்க. ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க. கரெக்டான சைடு போங்க. அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ் ஆகும். அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த கேமராஸ்லாம் கொண்டு வராங்க. ஃபைனை தவிர்க்கிறதுக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக போங்க. இன்னொரு விடயம் என்னென்னா, ஏஐ கேமரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக வந்து ஏஐ கேமரா பண்ணுறாங்க அப்படின்னால நிறையா அக்யூரேட்டாக நிறையா விடயங்கள் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் நிறையா காரில் போகும்போதும் சரி, பைக்கில் போகும்போதும் சரி, அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி போகணும், எப்படி வரணும், டைரெக்ஷன் எப்படி பார்த்துக்கணும், இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எங்கெங்கே வந்து அப்லிஃப்ட் இருக்குது, சைடில் வந்து ஏறுற பாலங்கள் எங்கெங்கே இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. மேப்லேயே உங்களுக்கு தெரியும் எங்கே இறங்குறது, எங்கே ஏறுறது இதெல்லாம் இருக்கும். ஏர்போர்ட்டில் ஒரு இறக்கம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீலமேடுக்கிட்ட ஒரு இறக்கம் ஏற்றம் இருக்கும். இந்த மாதிரி நிறையா விடயங்கள் நிறையா இருக்குது. அது எனக்குமே வந்து சில வரைக்கும் குழப்புது இன்னும். அதை வந்து நீங்கள் மேப்பில் பார்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா சொல்லலையாங்கிறது வேறு விடயம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஏஐ கேமரா சொல்லும்போது தான் சில விடயங்கள் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விடயங்கள் நிறையா வந்து நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சேஃப்டி பர்பஸ்க்கே நிறையா கேமராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஏன்னா இன்ஜுரிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போடணும். சேஃப்டி அந்த வியர் எல்லாமே வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த ஏஐயில் வந்து மூலமாக நீங்கள் கண்காணிக்கலாம். யார் யார் இந்த டயத்தில் போடல அப்படின்னா ஒரு அலாரம் பர்பஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து நோட்டிஃபை கொடுத்து போடுங்கன்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ஓவர்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையிலே. அதெல்லாம் வந்து யோசிக்க நிறையா கம்பெனிஸில் வந்து இப்போ அப்போது வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கம்பெனி சேஃப்டிஸ் நிறையா இருக்கும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எம்ப்ளாயிக்கு எதிராக இருக்கோங்கிறது கிடையாது. எம்ப்ளாயி எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணும்னு தான் எங்களோட இது ஒர்க்கே. ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப காசிப், அதாவது ரொம்ப புரளி பேசுகிறாங்க. நம்ம ஓனர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் வந்து கம்பெனி ஸ்டாஃபுக்கு அவ்வளோ செய்கிறேன், ஆனால் ரொம்ப புரளி பேசுகிறாங்க. நான் என்ன செய்கிறது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு விடயம் பண்ணோம். என்ன அப்படின்னா, நாங்கள் பண்ணது ஏஎன்விஆர் ப்ளஸ் கேமரா தான் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ரெக்கார்டு வந்து அந்த ஃபேஸோட ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை வச்சு பேசுகிறவங்க அந்த வாய்ஸ் ஓவர், அந்த வாய்ஸையும் கேட்குற மாதிரி தான் நம்ம கேமரா பண்ணோம். ஆக்சுவலாக அந்த கடையில் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன கடை தான். அது ஒரு கடை நல்லா பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த கேமரா வந்து மைக் இல்லாத கேமரா, பழைய கேமரா வச்சுருந்தாங்க. அப்போ எங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். நாங்கள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கேமராலாம் இருக்குது, பண்ணி பார்ப்போமா அப்படின்னு. சரி, நாங்கள் பண்ணோடனே ஒரே ஒரு நாள் லீவ் அப்போ நாங்கள் எல்லாம் மாற்றிட்டோம். கேமராஸ்லாம் மாற்றிட்டு ரெக்கார்டை போட்டோடனே என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க ஃபேஸோட ரெக்கார்டு நீட்டாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சான், அப்போ அவங்க கம்பெனி கேட்டாங்க, இவங்களெல்லாம் நான் வந்து என்ன செய்கிறது, இப்படி பேசுகிறாங்க, இவங்க நல்லா வேலை பார்க்குறவங்க தான், ஆனால் ஏன் பேசுகிறாங்க, அவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத ஒரு சில வந்து அவங்களோட மித்த ஸ்டாஃபையும் வந்து கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணி அவங்க நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணி, இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன செஞ்சோம், 2 விடயம் பண்ணோம். அவங்க பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிற மாதிரி அப்புறம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தாங்க கம்பெனி, அதில் எல்லோரும் பேசினதெல்லாம் போட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா, யாருமே கம்பெனிக்கு வரல. எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க, நம்ம கம்பெனியில் விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னுங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் 24 ஹவர்ஸ் கண்காணிச்சுருக்கோம், வேலை பார்த்தா உங்களுக்கு வந்து அதுக்குரிய சம்பளம் கிடைக்கும், தேவையில்லாமல் காசு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கம்பெனி நிறையா விடயங்கள் வந்து சரிப்படுத்தியிருக்கோம். ஒரு கம்பெனியில் சேஃப்டி பர்பஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் காலேஜில் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ கேமரா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நிறையா விடயங்கள் இருக்குது கேமராவில். செக்யூரிட்டி பர்பஸ் எல்லா செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸையும் ஒன்றா இணைக்கிறதுக்கும் ஐடியா பண்ணி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இந்த ஏஐ கேமரா ஜிடி நாயுடு ஃப்ரிட்ஜில் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நிறையா விடயங்கள் நிறையா இடத்துல இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸில் இந்த ஏஐ கேமரா எப்போ இருந்தே இருக்குது. அதெல்லாம் வந்து நிறையா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலுமே சரி, அதெல்லாம் யோசித்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு இடத்துல போகிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் சேஃப்டிக்கும் உங்கள் லைஃபுக்கும் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யாரை பற்றி எதை பற்றியும் பேச வேண்டாம். ஒன்லி பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் பேசுங்க. நிறையா வழியாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேமரா சிசிடிவி கேமரா ஆர்ஓ பிளான் சிஸ்டம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுங்கள். நிறையா விடயங்கள் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லி தருவோம். நன்றி.